டேட்டுக்கு நாங்க வரோம் வந்தா இல்லைன்னா போய் சொல்றதா வேலை. வீட்டுக்குள்ள உட்கார கூடாது சார். வீட்டுக்குள்ள யார் சார் உட்கார்ந்து வேற கொண்டுக்கிறீங்களா? வந்து கொண்டுக்கிறீங்களா? பாருங்க சார், அவங்க வந்து வேலை 4 பேர் வரலாமா? வரலாமா? இங்க பாருங்க, மிரட்டி இருக்கிற பொம்பளையில் வந்து மிரட்டுறது வந்து லெட்டர் கொடுங்க. கலெக்ஷன் நாங்க ஏங்க ஆர்டிசி லெட்டர் கொடுங்க. சட்டப்படி வராங்க. நீங்க சட்டப்படி தானே பணம் கொடுத்தீங்க. பாக்கெட்ல எடுத்து கொடுத்தீங்களா தானே? பாக்கெட்ல எடுத்து கொடுத்தீங்களா? சார் அவங்க கமிட்மென்ட் கொடுத்தப்ப இங்க பாருங்க, ஆர்டிசி லெட்டர் வேணும். உங்க வீட்டுக்கு வரணும், ஆர்டிசி லெட்டர் வேணும். கமிட்மென்ட் இங்க பாருங்க, நீங்க கொடுத்ததனால தான் நாங்க வரோம். நீங்க கொடுத்தா ஆர்டிசி லெட்டர் வேணும். போன வாரத்துல இருந்து அவங்க சொல்லிட்டே இருந்தாங்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பணம் அவங்க கட்டுறாங்க. உங்ககிட்ட நிறுவனத்துல பணம் வாங்கிருக்காங்க. அவங்க இல்லன்னு சொல்லல. அவங்க சூழ்நிலை கட்ட முடியல. அப்போ நீங்க டைம் கொடுக்க முடியல. நீங்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணணும்? பேங்க் மேனேஜர்ட்ட போய் ஏதோ கட்டணும். லெட்டர் கொடுத்தா இந்த மாதிரி கட்ட முடியும். அவங்க கொடுக்க அவசியம் கிடையாது. அவங்க ஆபீஸ்க்கு லெட்டர் அனுப்பிடுவாங்க. ஆபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. ஆபீஸ்ல அனுப்பிச்சு ஏங்க ஒரு 6 மாசம் டைம் கேட்டுங்க. ஆக்ஷன் ஆபீசர் நீங்க சீனியர் மேனேஜரா இருங்க, இல்ல ஒரு பேங்க்னுடைய ஜெனரல் மேனேஜரா கூட இருங்க. உங்களுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும்ல சார். அதுதான் இல்ல இல்ல அவங்களுக்கு கொடுத்தது செக்யூர்ட் லோன். ஓகே சரியா? செக்யூர்ட் லோன் வந்து நீங்க அத்தனை கையெழுத்து வாங்கி தானே கொடுத்துருப்பீங்க. ஆமா. சரியா? நீங்க வந்து ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்னுடைய வரைமுறைப்படி நீங்க நடந்துக்கணும். கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் உள்ள வரீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு குறுஞ்செய்தி அனுப்பணும். சரியா? கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்குது. அவங்க இருக்கட்டும் சொல்றோம் சார். சரிங்க, வந்து சொல்றோம். ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி எடுப்பாங்க? போன் எடுப்பாங்களா? நீங்க சட்டப்படி போங்க. நீங்க போன் எடுக்கறாங்களா எடுக்கலையா? நீங்க சட்டப்படி போங்க. அதுதான் கத்த வைக்கிறீங்க. 4 பேர் வந்த கடத்த கத்துறாங்க. தனியா ஒரு ஆள் வந்திருந்தா கத்த மாட்டோம். வந்து கேட்டு நீங்க 4 பேர் எதுக்கு வந்தீங்க? சார் கத்துறீங்க. நீங்க கத்த வைக்கிறீங்க. நம்மள 4 பேர் வந்தாங்களா கத்துறாங்க. சட்டம் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றாங்க? 4 பேர் வர்றீங்க. சட்டம் போடல, எதுவும் பண்ணல. நாங்க வந்து சட்டம் போட்டோமா? 4 பேர் வந்தாங்க சவுண்ட் விடுறோம்.